என் லேப்டாப் ஆல்ரெடி இப்படி கையில் தூக்கிட்டு படி மேலே ஏறி வரும்போது கீழே விழுந்து யாரும் வந்திருக்காங்க, கோணையாகி போச்சு ஒரு பக்கம். அதே மாதிரி ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கு. எனக்கு அந்த பழக்கம், ஒரு கையில் வாட்டர் பாட்டிலு, ஒரு கையில் லேப்டாப்பு, ஒரு கையில் சார்ஜரு, என் கண்ணாடி, ஃபோனு எல்லாமே தூக்கிட்டு போவேன். சேஃபாக ரீச் ஆகி போச்சு. அந்த மாதிரி பட்டும் புத்தி வரல. மறுபடியும் அப்படியே தான் தூக்கிட்டு போவேன். இந்த பையன் நான் என் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வரல. ஸோ அத்தருக்கு இப்போ டியூஷன் இருக்குது. இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி தேர்ஸ்டே, நாளைக்கு ஃப்ரைடே. நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஹிந்தி டியூஷன்னு. அத்தர் எங்கே தெரியுமா போகிறான்? அதுதான் அத்தரோட ஹிந்தி டியூஷன், நம்ம பக்கத்து வீடு. சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டென்ஷனே இல்லை, நோ ஹோம் ஒர்க், ஏன்னா 1-on-1. ஸோ உட்காந்து பின்னிடுவாங்க. எது எழுதுறியோ கண்ணு முன்னாடி எழுது. ஸ்பெஷலி எக்ஸாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 hour 3 hour கூட உட்காந்து எழுதி வச்சுருவாங்க. கொஞ்சம் ஓட்ஸ் பண்ணி குடிச்சிட்ருக்கோம். 4:30 மணிக்கு கிளாஸ். நேற்று நைட்டு கொஞ்சம் சிக்கன் பிரியாணி பண்ணிடுறது, அது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கூல்லேருந்து சாப்பிட்டோன்னு. ஸோ ஹாஃப் அத்தர் சாப்பிட்ருக்கோம், ஹாஃப் விஹான் எடுத்துப்போம். ஸோ மணி இன்னும் 4:30. இன்னும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட், இன்னும் 10 minutes இருக்குது. ஆனால் அத்தர் எப்போ திரும்ப கிளம்புவான்? 4:35க்கு மேலே தான் வீட்டை விட்டு கிளம்புவான். அது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போகிற பழக்கமே இல்லை. கத்தணும். ஸோ இப்போயே நான் டின்னர் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் எனக்கு கரெக்டாக 6 மணிக்கு. ஸோ இன்றைக்கி போல் கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் பசி வந்துடுது. இன்றைக்கி காலையில் ப்ரன்ச், என்னோடய ப்ரன்ச் இட்லி அண்ட் சட்னி. ஸோ அப்புறம் எனக்கு அப்புறம் கொஞ்சம் பசி வந்துச்சு. ஒரு 2-3 மணி போல் ஒரு பெரிய பனானா சாப்பிட்டேன். பனானா, அப்புறம் வாட்டர் ஆப்பிள். க்ளவுடியாக இருக்குதுங்க, லைட்டு போட்டு காட்டுறேன். இந்த வாட்டர் ஆப்பிள் நல்லா இது தோட்டத்துது. என் நேபர் கொடுத்தாங்க பாருங்கள். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஃப்ரூட் ஷாப்லலாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் சாப்பிட்டேன். அசல் ஆப்பிள் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது குட்டி ரெட்டு கலர் கேப்சிகம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லு தண்ணி தான். இதில் பார்த்திங்கன்னா 90% வாட்டர், மைல்டு ஸ்வீட்டு. ஆப்பிள்லேயே தண்ணி கரெக்டாக பேர் வச்சுருக்காங்க, வாட்டர் ரிச் ஆப்பிள். ஸோ வாட்டர் ஆப்பிள், சீட்ஸே கிடையாது, அப்படியே ஃபுல்லு ஃப்ளெஷ்ஷு தான். ஸோ சீட்ஸே கிடையாது, அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்லாம். இது அந்த கேஷ்யூ நட்டு ஃப்ரூட் மாதிரி இல்லை. ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான ஃப்ரூட். ஸோ இது ரெண்டும் ஒரு பனானா சாப்பிட்டா, அதுதான் என்னோடய லஞ்சு. ஸோ நேற்று சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளெஷ் பீசஸ் மட்டும், போன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு தயிர், உப்பு, காரம் போட்டு. இது இப்போ கொஞ்சம் grill பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். ரொம்ப கொஞ்சம் இதுனா ஒரு 250-300 grams சிக்கன் தான் இருக்கும். நம்ம செடி இது கொஞ்சம் பிச்சுட்டு வந்த பச்சை மிளகா ஃப்ரெஷ். இப்போ நைட்டு டின்னருக்கு பாலக் பன்னீர். பாலக் இன்றைக்கி சமைச்சே ஆனும், ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கு என்னோடய ஸ்டைலில் பாலக் பன்னீர் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பன்னீர் ஐட்டம்ஸு, பாலக், அதாவது கீரை ஐட்டம்ஸ் எல்லாம் உடனே சமைச்சாதான் பெட்டர், இல்லைனா அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ பாலக் பன்னீரில் நான் கொஞ்சம் பம்கின் சேர்த்து பண்ண போகிறேன். ஒரு ஸ்லைஸு தோல் எடுத்து ரெடி பண்ணிப்போம். நான் பம்கின் ஃப்ரை பண்ணும்போது தோலோடு தான் பண்ணுவேன், சாம்பார்லேயும் போடுவேன். ஒரு ஏகப்பட்டது. இது சூப்பும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டொமேட்டோ சூப் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயும் பம்கின் சேர்த்துட்டாக்கோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கடவுளே பாருங்கள், 4:35 ஆகி போச்சு. இது ரொம்ப எல்லாம் ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒரு 2-3 minutes ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆயிடுச்சு பாருங்கள். சொல்ல 4:35க்கு முன்னாடி இன்னும் மேலே தான் இருக்கிற, கீழே கூட வரல. இவன் வீட்டு விட்டு கிளம்பும் போது 4:40 ஆகிடும். இவன் எதுக்கு பெல் ரிங் பண்ணாமல் வாசலில் நின்றுட்டுருக்கான்? அங்கே யாரோ ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க, அவங்க நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லி இவனும் நின்றுட்டுருக்கான் பாருங்க. அத்தார் நிமிஷம் விஹானை கேட்டுக்கலாம். பாலக் பன்னீர் கேட்டுப்போம். பாலக் பன்னீர் கூட ஜீரா ரைஸ் வேணுமா இல்லை சப்பாத்தி வேணுமா விஹான்? ஏன்னா எனக்கு சப்பாத்தி தான் வேணும். அப்புறம் எனக்கும் சப்பாத்தி வேணும். இன்னைக்கு பாலக் பன்னீர் ஜத்த சப்பாத்தி காவல்னா ரைஸ் காவல்னா ஜீரா ரைஸ். ஃபஸ்ட்டு சிக்கனை நான் அவனில் போட்டுருவேன். அவன் ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 degreesல ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சப்பாத்தி மாவு பேசிஞ்சுட்டு, இது கமீர் வாலி ரோட்டி நம்ம சேனலில் இருக்குது. ஒன்றுமே இல்லை, தயிர் போட்டு மாவு பேசிடுது. கொஞ்சம் தயிர், கொஞ்சோண்டு. ஆனால் அது நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 hour, அப்போ தான் அந்த கமீர் ஃபார்ம் ஆகும். அந்த என்ன சொல்கிறது, கமீர்னா கொஞ்சம் அந்த ஃபர்மெண்ட் ஆகும். ஸோ இது நான் உடனே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 hour தான் ஊற வச்சுருக்கேன். பட் நல்லாயிருக்கும். கொஞ்சம்
கட்டுக்கு நல்லது. யாருக்கு சப்பாத்தி சாப்பிட்டா டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது, ஸ்பெஷலி அவாய்ட் பண்ணுறாங்க நைட்டுக்கு, அவங்க இந்த மாதிரி கம்மி ரொட்டி சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உப்பு, பிளெயின் சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் கூட போடல. ஸோ கொஞ்சோண்டு என்கிட்ட இந்த சில்லி சிக்கன் மசாலா இருக்குது, இது கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து நான் க்ரில் பண்ண போகிறேன். ஏன்னாக்கா இது எப்படி க்ரில் ஆகும் நமக்கு தெரியாது. இதுலேயே வந்து அப்புறம் அடுப்பு மேலே வச்சு கூட கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் பை சான்ஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பிரெஸ்ட் பீஸ் தான் இது. ஸோ இது டக்குன்னு வெந்துடும். நல்லா ஒரு 1 ஃபுல் டே மேரினேட் ஆகிருக்கு. அப்புறம் இது பாருங்கள், இது கூட வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். ஜஸ்ட்டு இருந்துச்சு பம்ப்கின் எல்லா இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயே சரி, ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து கொஞ்சோடு தான் உப்பு போட்டிருக்கேன். அந்த மசாலாலையும் சிக்கன் இருக்கும், வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மேரினேஷன் இருக்குது இல்லையா, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இது சும்மா அடுப்புலையே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம், அவனில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயே இல்லை, எண்ணெய் ரொம்ப லைட்டாக. இதுலேயே ஆக்சுவலி நான் எண்ணெய் சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். சரி ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோண்டு மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துப்பேன், இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருவோம். ஸோ ஜஸ்ட்டு ப்ரோட்டீன் வித் வெஜிடபிள்ஸ், இதே ஒரு கம்ப்ளீட் மீல். ஸோ பாருங்கள், இது மட்டும் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஹெல்தி எண்ணெய் இல்லாமல் வெஜிடபிள்ஸ், ஃபைபர், ப்ரோட்டீன், பனீர், மஷ்ரூம் எது இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து விட்ருவோம், என்ன ஒன்றா குக் ஆகட்டும். ஸோ இது வந்து மஸ்டர்ட் ஆயில். இது வந்து எதுக்கு பிடிக்கும், ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்கும், ஜஸ்ட் ஒரு டச், அவ்வளோதான். அப்புறம் நம்ம நார்மல் ஆயில், இது வந்து நார்மல் எண்ணெய், அவ்வளோதான். வேணும்னா அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மேலேருந்து. இது ஜஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட் தான், இது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. இருக்கிற மீந்து போன வெஜிடபிள்ஸு, சிக்கன் எல்லாம் வச்சு ஒரு டிஷ் அவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதில் வந்து என்னோட ஒரு டச், இதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் தான், நல்லாயிருக்கும். சரி, இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சோண்டு வச்சு செய்யும்போது இதில் கொஞ்சம் நல்லா இல்லாமல் போகலனாக்கா கூட நம்ம சாப்பிட்றலாம். ஸோ இது நல்லா வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ கெஸ்ட்ஸ் யாருனா வந்தால் நம்ம தைரியமாக செய்கிறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி, டயட் கான்ஷியஸ் ஜனங்களுக்கு கூட நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ கொஞ்சோண்டு வெல்லம் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு டேங்க் கொடுக்கும், ஒரு ஸ்வீட் டச்சுக்கு. ஸோ லேசாக பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து முழு பூண்டு இருக்குல்ல, அதுவும் போட்டுடலாம், நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சாஃப்டாக இதோட சேர்த்து சாப்பிடும்போது. என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை இந்த பேன்லேயே ஃபர்ஸ்ட் ட்ரை பார்ப்போம் எப்படி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கணும். கொஞ்சம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. இந்த டிஷ்ஷுக்கு பொதுவாக நான் வந்து கார்லிக்கே சேர்த்துக்க மாட்டேன், பூண்டு ஜஸ்ட்டு இஞ்சி போதும். இல்லை கார்லிக்கோடு சேர்த்துக்கணுன்னாக்கா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்குது இது எப்படின்னா காலி பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ நம்ம தோட்டத்துக்கு ஃப்ரெஷ் க்ரீன் சில்லிஸ், அப்புறம் ஸ்லைஸ் தக்காளி. ஸோ நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போதும். இது கூட வந்து நம்ம வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ் குழம்பு மிளகாய் தூள். இது வந்து என்னோட டச். இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி மட்டுமே போதும், நமக்கு நல்லா கலர் வேணும். ஸோ இந்த சில்லி பவுடரு கூட ஏதாவது நீங்கள் மசாலா சேர்த்துக்கணுன்னா அது நம்ம இது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் என்னது மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட் இந்த குழம்பு மிளகாய் தூளில் எல்லாமே இருக்குது, அதனால் நான் வேறு எந்த தூள் சேர்த்துக்க போகிறதில்ல. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இது வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கணும் பேஸ்ட். பாலக் பன்னீர்ன்றேன், பாலக் பன்னீர் தானே கரெக்ட். பாலக் பன்னீரில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, இது நம்மளோட வெரைட்டி. கொஞ்சம் ஃபேன் போட்டு ஆற வச்சுருவோம்.
இப்படி கொஞ்சம் நடுவில் கேப் பண்ணி இப்படி சைடில் தள்ளி விட்டால் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும். ஸோ இப்போது நம்ம ஜீரா புலாவ் வந்து இந்த ரைஸ் குக்கரில் தான் செய்வோம். ஸோ நம்ம அரிசி வடைக்க, அதாவது பிளேன் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் தேவைப்படும். இப்போ புலாவ் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்டு தேவைப்படாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். சூடாட்டும். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ அது சூடாகிற நேரத்தில் நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா அரைச்சி இதை குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். பேஸ்ட் ரெடி. இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு நெய், பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து வழித்து கடாயில் சேர்த்துக்கிட்டாச்சு. இதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம், அதாவது ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம். பட் நான் அது எதுவுமே சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துப்பேன். ஸோ எனக்கு வந்து கிரேவி ரொம்ப சிம்பிளாக வேணும், ரொம்ப ஓவர் பவரிங்காக, ரொம்ப ஓவர் ஃப்ளேவர்ஸ் நமக்கு வேணாம். இல்லைனா அந்த பாலக்கோட ஃப்ளேவர் வந்து அது கில் பண்ணிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. இதில் பட்டர் க்ரீம் எல்லாம் நிறைய போட்டு செஞ்சால் ஒரு மாதிரி ரொம்ப அது தெகிட்டிடும். ஸோ வீட்டில் செய்யும்போது சிம்பிளாக ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நெய், பட்டர் சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் க்ரீம் சேர்த்துட்டா போதும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணலாம். ஸோ கொஞ்சோண்டு உப்பு, இது நல்லா கொஞ்சம் குக் ஆகும். அங்கே நம்ம நெய் எண்ணெய் சூடாகி போச்சு. புலாவுக்கு இதில் வந்து ஜீரா புலாவில் நல்லா தாராளமாக சீரகம். இதுக்கு வேறு எந்த ஃப்ளேவர்ஸ் தேவையில்லை. பட் கொஞ்சம் இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளோ போதும். 3 ஏலக்காய், 3 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைன்னா சீரகம் மட்டும் போதும். ஷாஹி ஜீரா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி வேணும்னா சேர்த்துக்கலாம், கெஸ்ட்டுக்கு எதுனா பண்ணுறீங்கன்னா. இல்லைனா டைரெக்டாக தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா இது வந்து கிரேவியோட சேர்த்து சாப்பிட போகிறோம், அதனால உப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஸோ ரைஸ் குக்கர் புலாவுக்கு சூப்பர். ஸோ இதில் தக்காளி சாதம் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சால்ட்டாக பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்பெஷலி நம்ம கெஸ்ட்டு இருக்காங்க, மல்டிபிள் டிஷ்ஷஸ் பண்ணோம், அடுப்பு ஃப்ரீயாக இல்லைனாக்கா இது பெஸ்ட்டு. ஸோ இது வந்து கொதி வரட்டும். ரைஸ் இப்பயே கூட ரைஸ் இப்பயே கூட தண்ணியில் சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அது பாட்டு குக்கை ஆஃப் ஆகிடும். பட் நான் வந்து இப்படி பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கொதி வந்தப்புறம் அரிசி சேர்த்துப்போம். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. ஸோ ரொம்ப எல்லாம் குக் ஆனோன்னு இல்லை. இது பாருங்கள். ஸோ நம்ம வந்து நல்லா பம்கினை வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம், பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம பாலக் நல்லா சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே குக் ஆனது. இது வந்து இதே மிக்சியில் போட்டு ஒன்று ஒன்றா ப்யூரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங் டைம் ரொம்பவே கம்மி. ஜஸ்ட்டு வதக்கி அரைக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு. இதெல்லாம் பிளான்ச் பண்ணி பாயில் பண்ணி ப்யூரை பண்ணுற ப்ராசஸ். அதர்வைஸ் எல்லாமே குக்ட். ஸோ உங்களுக்கு டிஷ்ஷு ரொம்ப டைம் ஆகாது ரெடி ஆகிறதுக்கு. இதில் நான் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கல. இந்த பம்கின் தண்ணியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பம்கினை ப்யூரை பண்ணி சேர்த்துப்போம். லாஸ்ட்டாக பாலக் ப்யூரை சேர்த்துப்போம். ஸோ இந்த பம்கின் பாயில் பண்ண தண்ணியை ஊற்றி ப்யூரை பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம பண்ணுறது இப்போ பாலக் பன்னீர். பை சான்ஸ் பன்னீர் இல்லைனாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு பொட்டேட்டோ, பாயில் பண்ண பொட்டேட்டோ வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஆலு பாலக் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், மஞ்சள் சேர்க்காதையே எவ்வளோ மஞ்சளாக இருக்குது. இதில் வந்து ஒரு சிட்டிக்கை, அதாவது 1/4 ஸ்பூன் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்கோங்க. வெல்லம்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த குவான்டிட்டி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை 1/4 ஸ்பூன் விட கம்மியாக இருந்தாக்கா கூட ஓகே. பாலுக்கு வந்து ஐஸ் தண்ணியில் போட்டு வைக்கிறாங்க, சுகர் போட்டு பிளான்ச் பண்ணுறாங்க. கலர் வந்து ஃபேட் ஆகாமல் பிரைட் கலருக்கு நான் அதனால் எதுவுமே பண்ண மாட்டேன். பாருங்கள், இதுதான் நமக்கு வந்த கலர். ஓ கலர்ஸ். பாலக் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ போட்ட குவான்டிட்டிக்கு கொஞ்சம் டபுளாக இருக்கணும். பரவாயில்ல, நம்ம 3 பேர் தானே. கலர்ஸ் பாருங்களேன், ஏதோ பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு கேன்வஸில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கலர் கான்செப்ட் வந்து அதுதான். ஸோ பாலக் நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பம்கினோட மிக்ஸ் பண்ணும் போது பாருங்கள் என்ன மாதிரி கலர் வருது பார்த்தீங்களா. ஆஹா, அதே மாதிரி அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் என்ன மாதிரி சில்கி டெக்ஸ்சர். ஸோ என்ன கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ கேமராவில் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எல்லோயிஷ் டச் தெரியுது. பட் நேரில் பார்க்கும்போது சுத்தமாக எல்லோயிஷாக தெரியல,
நல்ல ஒரு லக்ஸுரி க்ரீன். உப்பு நான் இப்போ சேர்த்துக்க மாட்டேன், லாஸ்ட்டில் தான் சேர்த்துப்பேன். ஏன்னா பாலக்லேயே உப்பு இருக்கும் அண்ட் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் ரிஸ்க் வேணாம். ஸோ லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், எவ்வளோ தேவையோ. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் போட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிடும் பாருங்கள். அந்த ஹீட்லேயே நல்லா நம்ம புலாவ் வெந்துடும். பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன் இன்றைக்கி. இதோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போனேன். எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஸோ இருக்கிற எண்ணெயே போதும், அந்த ஜூஸஸ்லேயே குக் ஆகிட்டும். ஸோ எல்லாமே நல்லா சுருங்கி சிக்கன் டக்குன்னு வெந்துடும். பம்ப்கினுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், இதுவும் ரெடி. இன்றைக்கி பாருங்களேன், எல்லாமே ஹெல்தி கலர்ஃபுல் ஹெல்தி. அண்ட் இது இருக்கிற வெஜிடபிள்ஸு இருக்கிற சுருங்கி போன பாலக்கை வச்சு ஏதோ ஒன்று டக்குன்னு ஒரு பாலக் பன்னீர் பண்ணிடலாம், ஒரு ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சிடலான்னு சொல்லி இது ஒரு கெஸ்ட்டுக்கே விருந்து வைக்கலாம் போல இருக்குது. பாருங்கள், ஸ்டார்டர்ஸ் ரெடியா, பாலக் பன்னீர் ரெடியா, அதாவது ரெடி ஆகிட்டுருக்கா. ரைஸும் என்ன கொஞ்சம் நேரத்தில், புலாவ் ரைஸ் கிடையாது புலாவும் ரெடி ஆயிருமா. வேற என்ன, நம்ம கமீர் வாலி ரோட்டி பண்ண போகிறோமா. கரெக்ட் தானே, ஒரு சாலட் வச்சு ஆயிடுச்சு. ஸோ 2 வெங்காயம் வெள்ளரிக்காய் சைடில் கட் பண்ணி வச்சா, கேரட்டு 4 துண்டு வச்சு ஆயிடுச்சு. இதுவே சாலடு தான். இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, பட் ஓகே. பாருங்களேன் எவ்வளோ ஹெல்தி எல்லாம். பாருங்கள், மெயின் பம்ப்கின் பாருங்கள், பார்த்தீங்களா என்ன ஸ்மூத்தாக குக் ஆகிருக்கு. ஓ, அப்படியே இந்த இதோடு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். கரண்ட் இஸ் பேக். சரி, ஓகே, இதை பார்த்துருவோம். டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடுவோம். கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஏன்னா நம்ம எந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கல. ஸோ கரம் மசாலா கலர், ஐயோ என் பேனு அடுப்பு எல்லாமே கொதிக்கிற கொதியில். ஸோ இப்போ நான் என்ன ஊற்றிட்டுருக்கேன்னா, இருங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் காட்டுறேன். ரொம்ப கம்மி, அதாவது பாருங்கள், இது நான்ஸ்டிக் பேன்னால் ஒட்டலை. ஏன்னா அந்த அளவுக்கு கம்மியாக நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் இதில் பெருசு, பேருக்கு தான் வாசனைக்கு நெய். இப்போ இது பால் உரைக்கி ஊற்றி வச்சுருந்த பால். இது அந்த நம்ம குடிக்க முடியாத அந்த பால் உரைக்கி ஊற்றி வச்சேன். ஆனால் சரி, அதில் லேசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த க்ரீமும் இருக்கும். ஸோ கொஞ்சம் நமக்கு கிரேவி வேணும் இல்லையே, ரொம்ப திக்காகி போச்சு. பால் இருந்தாக்கா கூட ஊற்றிக்கலாம், க்ரீம் நீங்கள் லாஸ்ட்டில் க்ரீம் சேர்த்துக்க போகிறதெல்லாம் வீட்டில் செஞ்ச க்ரீம் பாருங்கள், டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இந்த டப்பா ஃப்ரீசரில் இருந்த டப்பா கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். பட்டு இப்போ இதில் நான் க்ரீம் சேர்த்துக்க போகிறதில்ல, ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த க்ரீம் சேர்த்துக்கிட்டாக்கா ஒரு மாதிரி பிளாண்டாக பண்ணிடணும், தெகிட்டிடும். ஸோ இதுவே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரெஷ் ஆர்கானிக் பன்னீர். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் லுக்குக்கு. ஸோ வீட்டில் பால், க்ரீமு, பட்டரு, தயிர், மோர் எதுவுமே இல்லை. ஆனால் கிரேவிக்கு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கணுன்னா கொஞ்சம் பன்னீரை நல்லா மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி கிரேவியில் சேர்த்துருங்க. எனி கிரேவியில் சேர்த்துக்கலாம், இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் இல்லை. எனி கிரேவியில் அந்த கார்னர் எல்லாம் கொஞ்சம் ஆட் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பீசஸ் எடுத்து கிரேவி பேஸ்ட் பியூரை பண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவியில். ஸோ பன்னீர் நான் பச்சையாக தான் சேர்த்துக்க போகிறேன் கிரேவியில். இது நல்லா கொஞ்சம் நெய்லேயோ பட்டர்லேயோ வறுத்து, சில பேர் நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து சாஃப்ட் பண்ணி இல்லை ஸ்டீம் பண்ணி, அப்படியெல்லாம் எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லை. இப்படியே நல்லாயிருக்கும். அண்ட் இதில் நான் கசூரி மேத்தி நான் சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான் என்னோடய டிஷ். அதே மாதிரி பன்னீர் இல்லைனாக்கா பொட்டேட்டோ, ஆலு வச்சு செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ். எல்லாம் ரெடி. நான் இவ்வளோ ரிலாக்ஸாக பேசிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டே நான் பண்ணும் போதே டக்குன்னு முடிச்சு. இது பார்த்திங்கன்னா 1 ஹவரில் முடிச்சிடலாம். இந்த அடுப்பு நான் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மட்டும் தான் போடணும். நல்லா மாவும் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. ஸோ 1 மணி நேரத்துலேயே இவ்வளோ சமையல் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி, பசங்க எங்கள் புலாவ் காட்டுறேன். போச்சு ஸ்பூன் புலாவ் காட்டுறேன் பாருங்கள், பர்ஃபெக்ட் பதம். ஸோ பர்ஃபெக்ட். நல்லா லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ் இது. ஃபுல்லாகவே சப்பாத்தி போட்டுடுறேன். செஞ்ச மாவில் ஒரு 6 சப்பாத்தி வரும், ஃபுல்லாகவே போட்டுடுறேன். ஸோ இந்த தயிர் போட்டு நம்ம பிசைகிறோம் இல்லைங்களா, அது எவ்வளோ வேணுமோ அந்த டைமுக்கு அவ்வளோ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணால் அவ்வளோ
கொஞ்சம் புளிச்சுரும். தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் போட்டிருக்க டீட்டெயில்டு ரெசிபி. பிசையும் போது மாவு கொஞ்சம் சர்க்கரை போட்டு பிசைங்க. குக்கரோடு வச்சாச்சு. ஸோ டன்டனாயிங் அசால்ட்டாக பண்ண வீக் டே ஸ்பெஷல் டின்னர் ரெடி. நம்ம புலாவ், ஜீரா புலாவ், பாலக் பன்னீர், பட்டர் போடணும்னு சொன்னால் அதுவும் மறந்துட்டு விட்டுட்டேன். போதும், டேஸ்ட்டு அப்படியே நல்லாயிருக்கு. நம்ம கமீர் வாலி ரொட்டி, ரொம்ப கமீர் இல்லை, கொஞ்சமாக இருக்கிற கமீர் வாலி ரொட்டி. ஸோ ஃபுல்லாகவே போட்டேன். ஏன்னா பசங்க கண்டிப்பாக டெம்ட் ஆகிடுவாங்க பார்த்து, எனக்கும் வேணும்னு வாங்க. அந்த டைமில் நான் 2 சப்பாத்தி வச்சுட்டு ஃபைட் பண்ண முடியாது. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வெங்காயம் கண்டிப்பாக வேணும். இது இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை வீட்டில். அப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது வந்து இது என்னது மாங்காய் பச்சடி, ஸ்வீட் மேங்கோ பச்சடி, ரா மேங்கோ பச்சடி, க்ரீன் மேங்கோ பச்சடி. இது வந்து நம்ம ஊர் செய்கிற ஸ்டைலே தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடரு, அப்புறம் வந்து கருஜீரக போட்டு தாளிச்சிருக்கேன். அதுதான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு லாஸ்ட்டில் லேசாக லெமன் ஜூஸ். ஏன்னா நான் யூஸ் பண்ண மேங்கோ வந்து தோத்தாபுரி மாங்காய், அதில் அந்த அளவுக்கு மாங்காயில் வந்து புளிப்பு இல்லை, அதனால லேசாக ஒரு டச்சு லெமன் ஜூஸ். ஸோ இது வந்து இந்த புலாவ் ஐட்டம்ஸோட சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது நேற்று பண்ணி வச்சேன். இது ஒன்றுமே ஆகுது, ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம டின்னர் மென்யூ ரெடி. இது வந்து இப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த பசங்க கீழே வர்றதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ இதில் இருந்தால் சூடாகவே இருக்கும். சஃபருக்கு ஃபுல்லாக மேம் சொல்லி கொடுத்துட்டு ஃபுல்லாக 2 ஹவருக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. சொல்லி வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. விஹான் இக்கடமா திஸ்கிலேதான். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஃப்ரைடே. என் முடி பாருங்கள். நேற்று நான் ஃபுல் டே கேமராவில் ஏன் வரலனாக்கா, நேற்று Thursday இல்லையா, ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருவேன். ஃப்ரைடேக்கு நல்லா ஷாம்பு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். இந்த பசங்க வரும்போது எந்திரிக்கலான்னு படுத்துட்டேன். ஸோ கரெக்டாக பசங்க 3-3:30 மணிக்கு வந்தாங்க. இப்போ மணி கரெக்டாக 4. பாருங்கள், மணி 4. யூஸ்வலாக நான் ஈவினிங் படுக்கவே மாட்டேன். இன்றைக்கி என்ன தெரியுமா ஆச்சு, காலையில் அலாமே அடிக்கலை. இன்றைக்கி பார்த்து என்னோட அலாம் அடிக்கலை, விஹானோட அலாம் அடிக்கலை. நான் வந்து 5-5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6:50 விஹான் வந்து எழுப்புறான். அம்மா அண்ட் அத்தர்வோட எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு. ஸோ நல்லா படுத்து தூங்கியிருக்கோம், அலாமே அடிக்கலை. அண்ட் எனக்கு வித்தவுட் அலாம் எல்லாம் நோ சான்ஸ், எனக்கு எழுந்துக்கவே முடியாது. ஸோ எந்திரிச்சு கேன்டீனில் சாப்பிட சொல்லிட்டேன். அண்ட் சப்பாத்தி மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் பன்னீர் கறி எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது மட்டும் நல்லா சூடு பண்ணி சப்பாத்தி போட்டு விஹானுக்கு கொடுத்துட்டேன். ஒரே ஒரு சப்பாத்திக்கு மாவு இருந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விஹான் மட்டும் ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டான். ஓட்ஸ் இருந்துச்சு, பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்து நான் அந்த வேர்க்கடலை சட்னி அரைச்சி நான் பண்ணும்போது அது 2 நாளைக்கு சேர்த்து பண்ணிடுவேன். ஸோ லக்கிலி அது கை கொடுத்துருச்சு. ஸோ அமேசானில் கொஞ்சம் டெலிவரி போட்டிருந்தா அது வந்திருக்கு. விஹான் டெலிவரி தீஸ்கோமா அந்த மாதிரி இன்றைக்கி. ஓய்யோ, லைக் வித்தின் 10-15 மினிட்ஸில் எல்லாம் ரெடி. ஸோ கிளம்பி போனாங்க. இல்லைனா இன்றைக்கி டெஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கும். இல்லைனா நான் போய் பஸ்ஸு மிஸ் ஆகிருந்தால் நான் போய் உங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். விஹான் கார்டு மாத்திரம் ஃப்ரிட்ஜில் பெட்டை. நேற்று அந்த கிரில்டு சிக்கன் சாலட் செம்மையாக இருந்துச்சு, ஃபுல் ஃபினிஷ். விஹானுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பை த வே, அமேசானில் பாருங்கள், ப்ரைம் டே சேல் போயிட்டுருக்கு. இது வந்து ஸ்பெஷல் சேல், ஏர்லி பேர்ட் சேல். ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு ஒரு நாள் முன்னாடியே சேல் டீல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்பெஷல் அமேசான்ஸ் 10th anniversary ப்ரைம் டே சேல் டீல்ஸ். ஸோ உங்களுக்கு பியூட்டி அண்ட் ஃபேஷனில் அப் டு 70% டிஸ்கவுண்ட்ஸ் கிடச்சிரும். இன்னும் கூட நிறைய ஆஃபர்ஸ் இருக்க போகுது. ஸோ நானும் பார்த்துட்ருக்கேன், எதுனா நல்ல ஆஃபர் தான் பார்ப்போம். பட் இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம், ரொம்ப சிம்பிள் ப்ராடக்ட்ஸ். அது பார்த்துட்டு லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். வீடியோவும் முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஹாலில் காட்டக்கூடாதுன்னு நினச்சி இது வந்து என் பர்சனல் யூஸ்க்கு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுட் பேட்ஸ் டீடாக்ஸ். இது வந்து நைட்டுக்கு படுக்கும்போது இது புதுசாக நான் வந்து பார்த்து அப்படியே ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து காலில் இப்படி ஒட்ட வச்சு பாதத்தில் நைட்டுக்கு படுத்துட்டோன்னா ஃபுல்லாக டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி ப்யூரிஃபை பண்ணுமா. ஸோ யூஸ்வலாக அந்த மசாஜ் பண்ண சொல்லுவாங்க, எண்ணெய் வச்சு. இப்போது அந்த கான்சா இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த நெய் போட்டு மசாஜ் பண்ணலாம். அவ்வளோலாம் நமக்கு டைம் இருக்கிறதில்ல. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. 100% நேச்சுரல், வீகன் ஃப்ரெண்ட்லி. ரொம்ப விலை கூட கம்மி. இதில் வந்து ஃபுட் பேட்ஸ் எத்தனையோ பீசஸ் இருக்கும் போல் இருக்குது இதில் பாருங்கள். ஸோ இது யூஸ் பண்ணுவோம். ஸோ சரி, கால் பண்ணுறோம். எது வாங்குறீங்கோ இல்லையோ நம்ம காட்டுறதில்ல, தப்பு இல்லை. ஓகே,
இருங்க, இது வந்து விஹானோட பேண்ட். ஸோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஏதோ ஸ்கூல் பர்பஸ்க்கு வாங்கினா அந்த செமினார் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஃபார்மல்ஸ் போட்டுட்டு வர சொல்லுவாங்க. இந்த பாலிஸ்டர் துணி தான், மிட் ரைஸ், நல்லா லூஸ் ஃபிட் ட்ரௌசர்ஸ். இது பிளாக்ல இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் வந்து அவன் பேஜ் கலர் கூட வச்சுருக்கான் போல் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பாருங்கள் துணி. இதோட விலை வந்து 473. அப்புறம் இந்த ஃபுட் பேட்டோட விலை வந்து 229. அமேசான் ப்ரைம் டே சேல் வந்து 4th ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு, இன்றைக்கி 3ஆம் தேதி இல்லையா, பட் ப்ரைம் டே சேல் வந்து இன்றைக்கி மிட் நைட் 12 o'clockலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ வந்து அதனால் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் காட்டுறேன். ஏன்னா இது ஒரு ஷவுட் அவுட் வீடியோ, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் சேல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. பட் இது வந்து புது ப்ராடக்ட். ஓகே, என்கிட்ட பிபி க்ரீம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது, அது வந்து தீர்ந்து போச்சு. நான் ரொம்ப மேக்கப்பே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா லிமிட்டட் யூசேஜ் தான் இது. அதனால் நான் வந்து முடிகிற அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி எது ஸ்மாலஸ்ட் பேக்கோ அதுதான் வாங்குவேன். இது வந்து ஸ்ட்ரோப் க்ரீம்னு சொல்லிட்டு ரோஸ் கோல்டு. இது என் ஸ்கின்னுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் ஆன்லைனில் நம்ம டெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது இல்லையா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஸ்கேனட், அது ஸ்ட்ரோப் க்ரீம் வித் ஷியா பட்டர், ஹையாலியூரானிக் ஆசிட். ஸோ இது வந்து ஆஸ் அ மேக்கப் பேஸ். அப்படி நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், கொஞ்சம் ஸ்கின்னை வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஈவனாக காட்டணுன்னாக்கா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது எனக்கு வந்து ஹோப்ஃபுல்லி இது எனக்கு சூட்டபுளாக இருக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு மேக்கப் எல்லாம் நான் போடுறது ஜஸ்ட்டு, இல்லைன்னா வீட்டில் வந்து ஜான்சன்ஸ் க்ரீம் அந்த மாதிரி தானே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இவ்வளோ சின்ன பேக் இது. ஐயோ, ஆனால் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். இது வந்து இந்த அதாவது கோஜி பெரி வச்சு ஒரு ஹர்பல் க்ரீம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சன் ஸ்க்ரீன் வித் SPF 30 ப்ரொடெக்ஷன். ஸோ இதுவும் ஆஸ் அ மேக்கப் பேஸ் யூஸ் பண்ணலாம். வெளியில் எங்கேயாவது போனால் போடலாம். பட் இது வந்து நான் வீட்லேயே இருந்து இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். எங்கேயாவது வெளியில் ரொம்ப வெயிலில் போகணுன்னாக்கா, ஏன்னா ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவ், வெயிலில் போனாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகி போகுது. அப்புறம் இதுவும் வந்து நான் என்ன யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு ஸ்னேல், இது இப்போ ரொம்ப இன்னில் இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பயோ ஸ்னேல் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ரிப்பேர் சீரம் ஸ்கின்னுக்கு, சும்மா ஸ்கின் ரிப்பேர், ஃப்ளாலெஸ் ஈவன் யங் லுக்கிங் யூத்ஃபுல் ஸ்கின் டைட்னிங்கு, இதெல்லாம் சொல்லி எனக்கு மனப்பாடம் ஆகி போச்சு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் நமக்கு இருக்கும், தரும். நமக்கு இந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணும். இது பார்க்கலாம். இது வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி அப்படியே வச்சுருக்க பொம்மை மாதிரி. அங்கே ஃபார் க்ளோயிங் மேக்கப் பேஸ்ன்னு எழுதிருக்கு. 275 rupees இதோட விலை. ஸ்ட்ரோப் க்ரீம், லக்ஷரி ஆயில் சூப்பர் சார்ஜ் டே க்ரீம், கோஜி பெரி அண்ட் செரமைட்ஸ், விலை 759 rupees. சாரி 757 rupees. அப்படியே என்னோட கார்ட்டில் பாருங்கள் என்ன நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அமேசான் சேலுன்னு வருது இல்லையா, இதெல்லாம் பர்சனல் யூஸ்க்கு. ஸோ வாங்குவானா இல்லையா தெரியாது, செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். காற்று சவுண்டு கேட்டிங்களா? பயோ எசன்ஸ் ஸ்னேல் சீரம் லைட் வெயிட். இதோட விலை வந்து 699. என்ன மாதிரி காற்று பாருங்கள் அப்பா. ஆனால் மழை வராது, கேரண்டி வராது. நல்லா காற்று என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டக்குன்னு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் போய் இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே ஸ்பெஷல் எக்ஸ்பெரிமெண்டல் டின்னர் நான் வந்து சமைக்க போகிறேன். என்ன இப்போ நாங்கள் 3 பேர் தானே, கொஞ்சம் போர்ஷன்ஸில் வந்து சிக்கன் வாங்கி ஹெல்தி வெர்ஷனில் கிரில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம யாருன்னா கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குன்னு தைரியமாக இந்த மெத்தட் வந்து பண்ணிடலாம். ஸோ நான் இப்போல்லாம் ரொம்ப கம்மி பேக்கிங் கிரில்லெல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். ஸோ நேற்று பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு எண்ணெயிலலாம் போட்டு எடுக்கிறோம், அதே டேஸ்ட், அதை விட அதிகமாக டேஸ்ட் வந்து இந்த மாதிரி கிரில் பண்ணால் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபுல் தைஸ் வாங்கியிருக்கேன் ஸ்பெஷல். இன்றைக்கி ஃப்ரைடே, அத்தரோட எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து முடிஞ்சால் ஒரு மூவியை பார்ப்போம். விஹான் ஸ்கெட்யூல் பொறுத்தது, அவனோட கோச்சிங் எத்தனை மணிக்கு முடியுதோ. ஸோ இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டின்னர் தான். ஸோ கிரில் சிக்கன், அது எப்படின்னா நல்லா ஹரியாலி மசாலா, நல்லா ஃப்ரெஷ்ஷாகி பறச்சி புதினா கொத்தமல்லி, என்னோடய வெர்ஷன். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணி, ஆனால் கொஞ்சம் நல்லா மேரினேஷன் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தான் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிரில் பண்ணி எடுப்போம் ஹெல்த்தியாக. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மின்ஸ் கீமாவும் வாங்கியிருக்கேன். அது வந்து நான் எப்போவுமே ட்ரை பண்ணதில்லை, ஆனால் எனக்கு ரெசிபி தெரியும். என்ன ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னா, முடிஞ்சால் இன்றைக்கி இது சிக்கன் சீக் கபாப் அதுவும் வச்சுருக்கேன். ஸோ இது 2 இன்றைக்கி ஸ்டார்டர்ஸ், ஃப்ரைடே ஸ்பெஷல். அப்புறம் மெயினில் பார்த்தீங்கன்னாக்கா பப்பு, ஆந்திரா டொமேட்டோ பப்பு, அதுக்கப்புறம் பருப்பும்
நல்லா ஊற வச்சுட்டேன். அண்ட் ரைஸ். ஸோ நான் முடிஞ்சால் நான் ரெசிபியும் இது பண்ணுறேன். அண்ட் சீக் கபாப் இன்றைக்கி செய்வேனா இல்லையா தெரியல. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்த வீடியோ அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி சாட்டர்டே, ஹாப்பி சண்டே, ஹாப்பி வீக்கெண்ட். பாய் பாய்.